இல்லாமல் நம்ம ஆத்மா சேவா சமாஜத்தினுடைய ஆன்மீக விளக்கத்தினுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு பஞ்சபூதங்கள்லாம் என்ன என்று எல்லாருக்குமே தெரியும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகிற எல்லா விதமான இயக்கங்களுக்கும் இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி தான் காரணம், அதனுடைய ஆற்றல் தான் காரணம்ன்றது நாம உணரணும். மேலும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கிற ஆற்றல்கள் நம்மளுடைய ஆத்மாவிலிருந்து, உடலில் இருந்து நமக்கு கிடைக்கிற ஆற்றல்கள், இந்த ஆற்றல்களை நாம் சரியாக உபயோகிக்கிறோமா அல்லது அதை வீணாக்குகிறோமா என்பதை பற்றியும் இப்போது நாம் பார்ப்போம். அதாவது மனிதன் உருவானது பஞ்சபூத சக்திகளால் என்று அனைவரும் அறிந்தது. இந்த பஞ்சபூத சக்திகளாகிய நீர், நிலம், நெருப்பு, ஆகாசம், காற்று என்று அறியப்படுகிற இவைகள் இந்த பூமியிலே 84 லட்சம் யோனி பேதங்கள் உருவாவதற்கு காரணமாக அமைகின்றது. உதாரணமாக சூரியனிலிருந்து புறப்படும் கதிர்கள், அந்த சராசரத்திலிருந்து வெளியாகிற அந்த கதிர்களாகப்பட்டது ஆற்றல்களாக இந்த பூமியிலே வரும் பொழுது அவைகள் தாவரங்களாகவும் உயிரினங்களாகவும் பலவாறு மாறுகின்றன என்பது நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டாக ஒரு செடியாகப்பட்டது பச்சையம் எவ்வாறு தயாரிக்கிறது, அதற்கு தேவையான குளோரோஃபிலை எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது என்றால் அது சூரிய சக்தியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது என்று எல்லாம் அறியும். அதே போல மனிதர்களாகிய நமக்கு பழங்கள், காய்கள், கனிகள், கறிகள் போன்றவை இம்மாதிரியான மரங்களிலிருந்தும் செடிகளிலிருந்தும் பயிர்களிலிருந்தும் நமக்கு கிடைக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக ஒரு புற்கள் வளர வேண்டும் என்றால் எறும்புகள் தேவைப்படுகிறது. அதாவது புற்கள் ஒரு இடத்திலிருந்து எல்லா இடத்திலும் பரவுவதற்கு எறும்புகள் பெரிதும் துணை புரிகின்றன. அதே போல காடுகளிலே ஒவ்வொரு செடிகளும் தாவரங்களும் தன்னுடைய இனவிருத்தியை பெருக்கிக் கொள்ள மிருகங்கள் பெரும் அளவுக்கு அது உதவி செய்கின்றது என்பது நாம் எல்லோரும் அறிவோம். உதாரணமாக வேம்பு என்று அறியப்படுகின்ற வேப்பம், நம்முடைய இந்தியா முழுக்க வேப்பம் மரம் என்பது ஆங்காங்கே கிடைக்கிறது. ஆனால் இந்த வேப்ப மரம் இந்த அளவுக்கு பரவியது என்றால் காகமாகப்பட்டது என்ன செய்யும் என்றால் அந்த வேம்பினுடைய கனிகளை தின்னும். அது அந்த முழுமையாக அந்த கனிகளை தின்றவுடன் அது எங்கே சென்று எச்சமிடுகிறதோ அந்த இடத்திலே அந்த இன்னொரு வேம்பு முளைக்கும். ஆக இதே போன்று ஒவ்வொரு உயிர்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவனாய் இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் என்று அபிமானிக்கிற இருக்கால் சமூக விலங்குகளான இந்த மனிதர்கள், இவர்கள் ஏதோ இந்த பிரபஞ்சம் நமக்காக மட்டுமே படைக்கப்பட்டது என்றும் மற்ற ஜீவராசிகளுக்கு அவைகள் வாழ வேண்டிய அவற்றிற்கு அளிக்கப்பட வேண்டிய அந்த இடங்களை நாம் பறித்துக் கொள்கிறோம். காடுகளை அழித்து விட்டோம், மலைகளை உடைத்து விட்டோம். ஆக காடுகளும் மலைகளும் அழிக்கப்படும் பொழுது அங்கே தட்பவெப்பம் சீர்கேடு என்பது ஆகிறது. அந்த தட்பவெப்ப சீர்கேட்டினால் நாம் இன்று உலகெங்கிலும் வெப்பச்சலனம், வெப்பம் உயர்வு, பொல்யூஷன் என்று சொல்லப்படுகிற மாசு, இவைகளை எல்லாம் நாம் அனுபவித்து வருகிறோம். எனவே இவை எல்லாம் பஞ்சபூத சக்திகளை நாம் உதாசீனப்படுத்தியதால் விளைந்த விளைவாகும். அதே போல நீர் என்று அறியப்படுகிற ஒரு பஞ்சபூதம், அது மனிதனுக்கு உயிர் ஆதாரம் என்று அனைவரும் அறிந்தது. ஆனால் இந்த
இந்த மனிதன் நீர் என்பது நாம் காலம் காலமாக வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்பதை உணர்ந்திருந்தானால் அங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றை இவன் அழித்திருக்க மாட்டான். தொழில் வளர்ச்சி என்ற பெயரிலே ஒவ்வொரு நதிகளிலும் இவனால் ஏற்படுகின்ற இந்த ரசாயனங்களை நேரடியாக அந்த நதிகளின் மூலமாக கலந்ததன் காரணமாக அந்த நதிகளில் இருந்த இயற்கை வளங்களிலே இதை திருடியதன் காரணமாக இன்று நதிகள் ஆங்காங்கே காணாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆக இந்த பஞ்சபூதர சக்திகளான நீரை நாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோம். அதே போல நிலங்களை அதனுடைய தன்மையை அழித்து அதனுடைய சக்திகளை அழித்து பூச்சிக்கொல்லி உயிர்கொல்லி போன்றவைகளெல்லாம் அந்த நிலத்திலே போட்டு அதனுடைய சக்திகளையும் நாம் விரயம் செய்கிறோம். இவ்வாறாக ஒவ்வொரு பூதங்களினுடைய சக்திகளை நாம் விரயம் செய்யும் பொழுது அவைகளினால் ஏற்படுகின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்று நீராதாரம் குறைய குறைய பூமியிலே நெருப்பு வெப்பம் அதிகமாக ஆகும் பொழுது ஆங்காங்கே இருக்கின்ற பனிமூலைகள் உருகும் பொழுது இவை இந்த உலகாவிய அளவிலே வெப்பம் அதிகமாக ஆவதற்கு வித்திடுகிறது. அம்மாதிரி வித்திடும் பொழுது மனிதன் இந்த பூமியை வாழ தகுதி இல்லாத ஒரு நிலையிலே ஆக்கிக் கொண்டிருக்கிறான் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை என்று நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சரி, பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் இன்னதென்று அறியாத மனிதன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் தன்னுடைய ஆற்றல் இன்னதென்று அறியாமல் இருக்கின்ற இந்த மனிதர்களை என்ன நாம் சொல்றோம்? அதாவது நம்முடைய இந்த ஆத்மாவாகப்பட்டது அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஆத்மாவாகும். இந்த உடல் என்று அறியப்படுகிற இந்த ஸ்தூல தேகமாகப்பட்டது மிக மிக அற்புதமான பல ரகசியங்களை பொதிந்திருக்கின்ற ஒரு பொக்கிஷம் என்பதும் நாம் மறந்து விடுகிறோம். இந்த பூமியிலே நாம் ஆதியிலே வாழ்ந்தபோது ஒரு காட்டு மிராண்டிகளைப் போல் விலங்குகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாளடைவிலே இந்த நாகரிகம் வளர வளர ஒரு மனிதன் தன்னுடைய உன்னதமான நிலை என்ன என்பதை கண்டறிந்ததுதான் இந்த மனித குலத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாகும். ஆக மனிதனுடைய உண்மையான ஆற்றல் என்பது என்ன? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய தன்னைத்தான் அறியும் நிலையே மனிதனுடைய உயர்ந்த அறிவாற்றல் நிலை. அதுவே முடிவான ஒரு நிலை. ஆக ஒரு மனிதன் என்பவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் பொழுது தன்னுடைய ஆத்மாவுடைய அளப்பரிய ஆற்றலை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது மற்ற அனைத்தும் அதனுடைய ஒரு துடிக்கு ஈடாகாது என்பதை இவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த வகையிலே இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிற அத்துணை விஷயங்களும் இந்த மனிதன் என்று அபிமானிக்கிற நம்மால் ஏற்படுத்தப்பட்டவையாகும். இங்கே காணப்படுகிற அத்துணை தொழில்நுட்பங்களும் நம்மால் ஏற்படுத்தப்பட்டவையாகும். ஆக இந்த மனித மூளைகளால் ஏற்படுத்தப்பட்டவையாகும். ஆனால் இவை புறமணத்தை கொண்டு இவை ஏற்படுத்தப்படும் பொழுது அவைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்து கொண்டு அதன் பிறகு அது அழிவதை காணலாம். ஆக இதை கண்ணுற்ற மனிதன் ஒரு சில மனிதர்கள் இங்கே மாயை என்று அறியப்படுகிற இந்த அனைத்து தொழில்நுட்பங்களும் அழியும் ஒரு நிலையிலே இருப்பதனால் அழியாத ஒரு தொழில்நுட்பம் என்ன என்பதை இவர்கள் அமர்ந்து பார்க்கும் பொழுது தன்னைத்தான் உணர்ந்து தன்னுடைய ஆத்மாவுடைய ஆற்றலை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த ஆத்மாவை உணர்ந்தவர்களே ஞானிகள், ரிஷிகள், ஆழ்வார்கள், சித்தர்கள் என்று நாம் அறியப்படுகிறோம். ஆக திருக்குறள் என்ற ஒரு நூலினை எழுதியது ஒரு ஆத்மா. குரான் என்ற ஒரு நூலை எழுதியது, தொகுத்தது ஒரு ஆத்மா. பைபிள் என்ற ஒரு நூலை எழுதியது, தொகுத்தது ஒரு ஆத்மா. ஆக இந்த திருக்குறள், பைபிள், குரான், திருமந்திரம் என்று அறியப்படுகிற பலவாறான
இந்த அனுபவ விஷயங்கள் அந்தந்த ஆத்மாக்கள் அனுபவித்து அந்த ஆத்மாவினுடைய உள்ளிலே இருந்து வெளிப்பட்ட ரகசியங்களாகும். நம்முடைய உடலிலே உள்ள DNA மூலக்கூறுகளை நாம் பகுத்து எடுத்து அதிலே உள்ள ரகசியங்களை வெளிக்கொணரும் பொழுது அவைகள் 10 லட்சம் பிரதிகளுக்கு மேல் 10 லட்சம் பக்கங்களுக்கு மேல் அவைகளுடைய ரகசியங்கள் வரும் என்று பெரியோர்கள் சொல்கின்றனர், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். ஆக இவ்வளவு அற்புதங்களை இந்த உள்ளடக்கிய இந்த உடல் என்ற இந்த ஆலயத்தை ஒரு துட்சமாக கருதி பொன்னும் பொருளையும் பூட்டி பூட்டி வைத்து பாதுகாக்கும் இந்த மனிதர்கள் இந்த உடலுக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய செலுத்த வேண்டிய அதி முக்கிய சிரத்தை நாம் செலுத்துவதில்லை என்பதுதான் இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். எனவே இந்த மக்கள் என்பவர்கள் மக்கள் என்று மனிதன் என்று அபிமானிக்கிற நாம் பிறக்கரிய இந்த உடலையும் உயிரையும் இந்த பூமியிலே வரும் பொழுது பெற்றோம். சிலர் கூறுவார்கள் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோம் என்று. ஆனால் வரும் பொழுது ஆத்மா என்ற மிகப்பெரிய சக்தியுடன் தான் இந்த பூமியிலே நாம் ஜெயிக்கிறோம். ஆக இந்த ஆத்மா என்ற இந்த சக்தியாகப்பட்டது ஒரே ஒரு செல்லிலே இருந்து தாயினுடைய கருவறையிலே சென்று அது ஐன்ஸ்டீனாகவும் திருவள்ளுவராகவும் விஸ்வாமித்திரனாகவும் காசிகராகவும் பீஷ்மராகவும் வியாசராகவும் பலவாறான தாமஸ் ஆல்வா எடிசன் போன்ற பல பல மகான்களாகவும் இவை தோன்றியன, பல விஞ்ஞானிகளாக இவை தோன்றுகின்றன. ஆக ஆத்மாவின் ஒரு அணுவினுடைய சக்தியே இவ்வளவு என்றால் நம்முடைய உடம்பிலே உள்ள 100 ட்ரில்லியன் அதாவது 100 மில்லியன் அணுக்கள் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொண்டிருக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் சித்தர்கள், மகாபுருஷர். ஆக போகர் என்பவர் ஒரு வினாடி பொழுதிலே தமிழ்நாட்டிலிருந்து சைனாவிற்கு பறந்து செல்கிறார் என்றால் இந்த ஆத்மாவுடைய ஒரு அளப்பரிய ஆற்றல் என்ன என்று இந்த மக்கள் உணர வேண்டும். இன்று நாம் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் ஒரு காலத்திலே நம்முடைய மூதாதையர்களான நம்ம சித்த புருஷர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு ஆகாய மார்க்கமாக விமானம் என்ற நிலையிலே அவர்கள் பறந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இன்னொரு சித்தர் இருப்பவர்களை அவர்கள் தொலை உணர்தல் என்ற நிலையிலே டெலிபதி என்ற நிலையிலே அவர்கள் தொடர்பு கொள்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இவை எல்லாவற்றினுடைய வெளிப்பாடை இன்னைக்கு இன்று நாம் டெலிகம்யூனிகேஷன் என்ற தொலை தொடர்பு என்ற நிலையிலே நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். இவையெல்லாம் சரிதான். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஆத்மா என்கிற அந்த உன்னதமான ஒரு நிலையை நாம் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் ஆத்மாவே. எல்லோரும் சொல்லுவார்கள் இறைவன் எந்த நிலையிலே இருக்கிறான், எந்த உருவத்திலே இருக்கிறான் என்று. ஆதியிலே எந்த கடவுளை இருந்தார்கள் என்று இங்கு எந்த விதமான வரலாறுகளும் இல்லை. ஆதியிலே மனிதன் மண்பாண்டங்களையும் சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அங்கே சிறு சிறு ஓடுகளையும் சிறு சிறு பானைகளையும் கண்டுபிடித்து அவர்கள் என்ன விதமாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னார்களே தவிர அங்கே யாரும் கடவுளர் ஒன்று என்ற ஒருத்தர் இருந்தார், அவர் இதை நிர்மாணித்தார் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இங்கே கடவுள் என்று சொல்லுவது எதென்றால் ஆன்மா என்பதே கடவுள் என்று அறியப்படும். காரணம் என்றால் ஐன்ஸ்டீனுடைய உடம்பிலே உள்ள ஆன்மா என்பது மிகப்பெரிய தத்துவங்களை இந்த உலகத்திற்கு காண்பித்து விட்டு செல்கிறார். மகாபாரதம் எழுதிய வியாசர் தன்னுடைய உடலிலே இந்த பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் உயிராக உற்பத்தியான பிறகு அவை கௌரவர்கள் என்று சொல்லப்படுகிற 196 தத்துவங்களையும் அவர் வகுத்து மகாபாரதம் என்று ஒன்றை எழுதினார். ஆனால் இந்த மகாபாரதம் என்பது நம்முடைய உயிருக்கும் உடலுக்கும் நடைபெறும் குருக்ஷேத்திர போர் என்பது வியாச பகவானுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நாம் அந்த மகாபாரதத்தை வைத்துக் கொண்டு இந்த ராமாயணத்துக்கும் மகாபாரத
சமணம், பௌத்தம் என்ற பல மதங்களுக்கு இடையிலேயும் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற மதங்களுக்கும் இடையிலேயும் ஒருமித்த கருத்துக்கள் இல்லாமல் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்ததும் ஒரு ஆன்மா, இந்த பூமியிலே வாழ்வதும் ஒரு ஆன்மா, இந்த எல்லா வேலைகளை நடத்தி கொண்டிருப்பதும் ஒரே ஆன்மா என்று இந்த மதத்தை ஸ்தாபித்தவர்கள் உணர்வதில்லை. மகான்கள் மதத்தை ஸ்தாபிப்பதில்லை, ஆனால் அவர்களை பின்பற்றுபவர்கள் இந்த மதங்களை ஸ்தாபித்து விட்டார்கள். ஆனால் இந்த மதங்கள் ஸ்தாபித்ததோ அல்லது அதை எவ்வாறு செல்கிறது, அது என்ன போதிக்கிறது என்பதோ உண்மைய ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் இந்த ஆத்மா என்ற அளப்பரிய சக்தியாகப்பட்டது இந்த உலகத்திலே 750 கோடி மக்களாகவும் 84 லட்சம் யோனி பேதங்களாகவும் எண்ணற்ற ஒரு உயிர்களாகவும் இவை மாறுகின்றன, மாறி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது எல்லோரும் கண்ட உண்மை. ஆக ஒரு குதிரைக்கு வேகத்தை கொடுத்தான், ஒரு சிறுத்தைக்கு வேகத்தை கொடுத்தான், ஒரு புலிக்கு கூர்மையாக பார்த்து தாக்கும் வல்லமை கொடுத்தான், ஒரு சிங்கத்திற்கு பலத்தை கொடுத்தான், ஒரு யானைக்கு தும்பிக்கை என்கிற அந்த பலத்தை கொடுத்தான், ஒரு மனிதனுக்கு மனம் என்ற ஆற்றலை கொடுத்தான். ஆக இந்த அளப்பரிய சக்தியான இந்த ஆத்மாவின் சக்தியாகப்பட்டதை இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆக ஆத்மா என்ற இந்த ஒன்றை நாம் கடவுள் என்று கூட கூப்பிடலாம். ஆக இந்த உலகத்திலே கடவுளை நேராக பார்த்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் நாம் எல்லோரும் உணர்கிறோம், இந்த பூமியிலே வாழ்கின்ற 84 லட்சம் யோனி பேதங்கள் உண்மை, 750 கோடி மக்கள் உண்மை. இவை எல்லாம் எதனால் வரப்பட்டது? ஆத்மா என்ற ஒன்றினால் வரப்பட்டது. ஆக இந்த ஆத்மாவே கடவுள் என்பதை அறியும் ஒரு நிலைதான் நாம் தவம் என்று உணர்கிறோம். ஆக இந்த தவம், தியானம் என்ற நிலையிலே நம்முடைய மூதாதையர்கள் தன்னை உணர்ந்தனர். ஆனால் இன்று வியாபாரம் என்ற நிலையிலே எல்லோரும் சம்பாதனை என்ற ஒரே ஒரு எண்ணத்தை தான் மனதிலே போட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் சம்பாதிக்கும் வரை சம்பாதித்துக் கொண்டே இருக்கின்றனர். கடைசி காலத்திலே அவர்களுடைய உயிராற்றல் குறையும் பொழுது அவர்கள் செத்து போயிருக்கின்றனர். ஆனால் நாம் சாதலுக்கு பிறக்கவில்லை. இந்த பூமியிலே தண்ணீர் தான் உணர்ந்து மரணமில்லாத வாழ்வை பெற வேண்டும், பெறவே இந்த பூமியிலே பிறந்தோம் என்று பல சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். பல ஆழ்வார்கள் அதை நிரூபித்தார்கள். ஆக அதாவது ஒரு ஆழ்வார் ஒருவர் தங்கம் என்று தங்கத்தை பற்றி கூறுகிறார்கள். ரசவாதம் என்றால் என்ன என்று கூறுகிறார்கள். இதை இவ்வாறு செய்ய வேண்டும், அவ்வாறு என்று செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அவர் தன்னுடைய உடலிலே தேய்க்கிறார், எடுத்து அவர்களுடைய கையிலே கொடுக்கிறார். தங்கம் தங்கமாக மின்னுகிறது அவருடைய உடல். ஆக நாம் எல்லோரும் மிருகங்களாக இருப்பது எதனால் என்றால் நம்மளுடைய உடம்பிலே உள்ள கழிவுகளினால் தான் நாம் எல்லோரும் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உடலிலே உள்ள மனக்கழிவுகள், மனம் என்ற ஒன்று நம்மில் ஏற்படுத்துகின்ற பேதம், வெறுப்பு என்கிற ராகத்வேஷம், இதை நாம் மாற்றும் பொழுதும் இந்த ஆத்மாவை கடவுளின் மிகப்பெரிய சொத்து என்பதை நாம் உணர்ந்து அது நமக்கு அளித்த இந்த உடம்பு அதைவிட மிகப்பெரிய சொத்து. உள்ளம் பெருங்கோயில் ஊரடங்கு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாயு மூன்ற வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்ற நிலையிலே நாம் சொத்தாக மிகப்பெரிய ஆஸ்தியாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது நம்முடைய வாழ்வு. ஆக நம்முடைய வாழ்வை இவ்வளவு மகத்தானது என்று உணரக்கூட முடியாமல் ஒரு கல்வி முறையை நாம் இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் குருகுல கல்வி என்ற நிலையிலே ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு பிள்ளைகளை குருகுலத்திலே எடுத்துச் சென்று விடும் பொழுது அவர்களுடைய உயிராட்களுடைய அத்துணை பெருமைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வாழ்வு என்ன ஒரு மகத்தான வாழ்வு என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வைத்தனர். ஆனால் இன்று நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற நிலையிலே எல்லோரும் இருக்கின்றனர். இவர்கள் எல்லோரும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுவதற்குத்தான் நம்முடைய பிறப்பு என்ற நிலையிலே இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் மீறி ஒரு குடும்பத்திலே ஈடுபட வேண்டும், ஒரு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், கரன்சிகளாக சம்பாதிக்க வேண்டும். இதை தவிர ஒரு வேலை என்பது ஒன்று இல்லை என்று இவர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. இவர்கள் எல்லோரும்
சம்பாதித்தது செலவு செய்வது. இந்த செலவு செய்வதன் மூலமாக உலக பொருளாதாரம் என்பது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உலக பொருளாதாரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. பணத்தினுடைய மதிப்பு இழந்து கொண்டே இருக்கின்றன. உலகில் உள்ள இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனிதம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதத்தை காப்பதே நம்முடைய தலையாய கடமை. அதற்கு இந்த மனிதத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஒவ்வொரு ஜீவராசிகளும் உணர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். அவ்வாறான உணர்தல் இந்த மனிதர்களுக்கு ஏற்படுமாயின் அன்றுதான் அவர்கள் தன்னுடைய உடலையும் உயிரையும் பற்றி அறிந்து கொள்ள முற்படுவார்கள். அன்று நாம் போன்ற ஆத்ம சேவா சமாஜஸ்தர்கள் அவர்களுக்கு போதிப்பதற்காக இருக்கிறோம். சித்த சமாஜம் என்ற நிலையிலே என் குரு எனக்கு அளித்த அந்த விஷயங்களை, அவர் சொன்ன அந்த கருத்துக்களை நான் உள்வாங்கி என்னுடைய மனதிலே எவ்வாறு தேனி என்பது ஒவ்வொரு மனதிலே சென்று அது அதனுடைய தேனை உறிஞ்சும், அந்த தேனை தன்னுடைய வயிற்றில் அது ஜீரணிக்கும், அது வெளிவிடும் பொழுது தேன் என்று ஒன்று வரும். அதுபோல என்னுடைய உள்ளம் கவர்ந்த என்னை ஆட்கொண்ட சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கொடுத்த கருத்துக்களை என்னுள்ளே வாங்கி நான் அதை சிந்தித்து அதன் மூலமாக சில கருத்துக்களை நான் வெளியிடுகிறேன். இந்த ஆத்மா என்பதே உண்மை, உணர்வே பிரம்மம், சுக்கிலம் பிரம்மம். விதை இருந்தால் மட்டுமே இந்த உலகம் வியாபிக்கும், இல்லையே இந்த உலகம் அழிந்துவிடும். எனவேதான் இதை கண்ட இந்த வியாபார பெருமக்கள் விதையை அழிக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு விட்டனர். அந்த விதைகளுடைய DNA மூலப்பொருட்களை அழிக்கும் மாற்றும் ஒரு நிலையிலே அவர்கள் ஈடுபட்டு விட்டனர். அதனை இந்த உலகத்திலே பிரம்மம் எந்த நிலையிலே வந்ததோ அந்த பிரம்மத்தை பிரம்மமாக காப்பாற்றி பிரம்மத்தை உணர்ந்து உணர்வே பிரம்மம் என்ற நிலையிலே ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவே கடவுள் என்பதை உணர்ந்து ஜீவனே சிவன், ஜீவனே கடவுள், எல்லாம் வல்ல ஈஸ்வருடைய அருளினால்